வெல்கம் டு அவர் சேனல் மதி பிரைடல் ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம சும்மா ஒரு ட்ராயிங்னா ஒரு மார்க்கிங் ப்ளவுஸில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு டிசைன் வந்து ஆல்ரெடி வீடியோவில் கேட்டிருந்தாங்க 2-3 பேர். அந்த டிசைன் தான் பண்ண போகிறோம். டிசைன்னா வரைகிறதுன்னு இல்லை, சும்மா நம்ம ட்ரா பண்ணுறது மட்டும்தான். நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு வரைஞ்சிடும், ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த டிசைனுக்குள்ளதை வந்து எப்படி லைன் போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சென்டராக வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு பேப்பரில் தான் வரைஞ்சி காமிக்கிறோம், ஓகேவா? நான் இது வந்து நார்மலாக வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்லீவ் நீங்கள் என்ன வரைகிறீங்களோ அந்த அளவு எடுத்துகிட்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு ஸ்லீவ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா அளவுமே எடுத்துக்கோங்க, ஓகேவா? இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டிசைனோட ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதில் காமிச்சிருந்தேன் வீடியோவில், ஓகேவா? காமிச்சிட்டு இல்லைன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 7.25 இருக்குது, ஓகேவா? 7.25 இருக்குது. இதில் வந்து எத்தனை லைன்ஸ் வேணும் உங்களுக்கு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் 1.5 இன்ச்சில் ஒன்று வைக்கிறேன், 1.25 இன்ச்சில். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் 1.25 இன்ச் வைக்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாமே 1.5 இன்ச்லேயே வைங்க. இதுக்கப்புறம் இந்த லைன் வந்து கிராஸாக தான் வரும் டிசைன், ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக தான் உங்களுக்கு வரும். அப்போ வந்து இங்கே வந்து நான் 1.25 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் நம்ம 1.25 எடுத்துருந்தோம்ல, அப்போது இந்த சைடில் வந்து 2.5 இன்ச்சு எடுக்க போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் நீங்கள் 2.5 இன்ச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேப்பில் என்ன அளவு எடுத்தீங்களோ அதே அளவு தான் இங்கே எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த லைன் வந்து ஈவனாக இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைன் வரும். நீங்கள் இது முடித்ததுக்கப்புறம் இந்த லைனில் வச்சு இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு லைன் வரும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் இங்கே என்ன அளவு எடுத்தீங்களோ சேம் அதே அளவு தான் இங்கேயே எடுப்பீங்க.
உங்களுக்கு வந்து ஒரு பாதி வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? இதே மாதிரி இந்த சைடு நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த சைடு எப்படி அளவெடுத்து போட்டோமோ சேம் சைடு வந்து நம்ம அளவெடுத்து வரைஞ்சிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டிசைன். ஓகேவா? இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க டிசைனு. இந்த சென்டரில் இருக்கிற இதிலலாம் நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டிடணும். ஓகேவா? ஸ்டோன் ஒட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டோன் ஒட்டுற மாதிரி வரும். அதுக்கு எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு நீங்கள் எங்கே சென்டர் பாயிண்ட் இருக்கோ அங்கேருந்து 1 இன்ச்சு கேப்பில் வைங்க. ஓகேவா? இங்கே வந்து ஸ்டோன் வரும். ஓகேவா? ஸ்டோன் வரும். அப்புறம் இங்கே 3 லீஃப் மாதிரி இந்த மாதிரி வரும். இந்த சைடு ஸ்டோன் வரும். இங்கேயும் ஒரு 3 லீஃப் மாதிரி வரும். இடைப்பட்ட கேப்பில் த்ரெட் ஒர்க்கில் வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இது எல்லாத்துலேயுமே 1 இன்ச்சு கேப்பு தான் உங்களுக்கு வரும். நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே 1 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து அந்த ப்ளவுஸோட டிசைன் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இதில் நம்ம டாட் வச்சுருக்க இடம் எல்லாமே நம்ம ஸ்டோன் ஒட்டுவோம். ஓகேவா? ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி உங்களுக்கு வரும். நீங்கள் அதை வந்து எந்த மாதிரி நீங்கள் கட் பீடு வச்சு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? கட் பீடு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கட் பீடு சில பேர் வந்து கர்தானான்னு சொல்லுவாங்க, அதை வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 2 சுகர் பீடு ஒரு பெரிய பீடு வச்சுட்டு ஒரு வந்து சீக்வன்ஸ் ஏதாட்டும் உங்களுக்கு அந்த கலர் என்ன கலர் வருதோ உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து ப்ளவுஸுக்கு அப்படியே உள்ள கலரும் போடலாம், இல்லைன்னா சாரியில் உள்ள கலருக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி கலர் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிசைன் வரும். ஓகேவா? இந்த மாதிரி வரும். இங்கே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் த்ரெட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் அங்கங்கே போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஃபுல்லாகவே. நான் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வைக்கிறேன். இந்த ப்ளவுஸோட ஃபோட்டோஸ், ஒரிஜினல் ஃபோட்டோஸ் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்புறம் நீங்கள் என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் அதுக்கும் வந்து இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறீங்கன்னு. அது ஒயிட் கலர் நைலான் த்ரெட் மாதிரி இருக்கும், அதுதான் யூஸ் பண்ணுறேன். அந்த இமேஜும் உங்களுக்கு இதில் நான் ஷேர் பண்ணுறேன். Thank you.